இந்த மாதத்துக்கு மட்டும் உரிய ஒரு குறிப்பான நோன்பு இருக்கிறது. அதுதான் அரபா நோன்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அரபா நோன்பையுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற போது 2 வருடங்களுடைய பாவத்தை மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வினிடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அரபா நாளன்று ஒரு மனிதன் நோன்பு நோக்கிறான் என்றால் அவனுடைய 2 வருடத்தினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே சகோதரிகளே, பாவம் செய்கின்ற நாம், ஒவ்வொரு நாளும் பாவம் செய்கின்ற நாம், தெரிந்தும் தெரியாமலும் விரும்பியும் விரும்பாமலும் பாவம் செய்கின்ற நாம், இவ்வாறான நோன்புகளை ஒரு நாளிலே நோற்பதன் மூலமாக 2 வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்றால் எந்த புத்தியுள்ள மனிதனாகுதல் இந்த நோன்பை வீணாக்குவான? இந்த அரபா நாளன்றுக்கு மிகச் சிறப்பு இருப்பதை நபி அவர்கள் சொன்னார்கள். நரகவாசிகள் என்று எழுதி வைக்கப்பட்டிருந்தவர்களை அல்லாஹ் இந்த அரபா நாளன்று விடுதலை செய்ததை போன்று செய்வதை போன்று வேறு உலகிலே விடுகின்ற எந்த ஒரு நாளிலும் விடுதலை செய்வது கிடையாது என்றார்கள். அதாவது நரகவாதிகளை அதிகமாக ஒரு நாளிலே அல்லாஹ் விடுதலை செய்து சுவர்க்கவாதிகள் என்று ஆக்குகிறான் என்றால் அது இந்த அரபா நாளில் தான் அதிகமாக செய்கிறான். அத்தகைய ஒரு அரபா நாள் எம்மை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அரபாவினுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற போது ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் யாரும் அரபா மைதானத்திலே தங்கவில்லை என்றால் அவர்கள் ஏனைய கடமைகளை செய்வதை விட வீட்டுக்கு வந்து விடுவது மேலானது. ஏன் தெரியுமா? அந்த அரபா மைதானத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற யாரும் தங்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஹஜ் கூடவே கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே இவ்வாறான ஒரு நாள் தான் அந்த அரபாவுடைய நாள். ஹஜ்ஜாஜிகள் எல்லோரும் மக்காவிலே அந்த அரபா மைதானத்திலே இருந்து ரப்புல் ஆலமீனிடத்திலே தங்களை ஒப்படைத்து, யா அல்லாஹ், உன்னை நாடி நாம் வந்திருக்கின்றோம், எமது பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று மனம் உருகி தன்னுடைய 2 கைகளையும் அல்லாஹ்வினிடத்திலே ஏந்தி திக்ருகளோடும் துஆக்களோடும் பிரார்த்தனைகளோடும் அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நாளன்று நாம் என்ன செய்ய வேண்டும்? நோன்போடு அந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். மிகச் சிறந்த ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது. நரகவாசிகளை எல்லாம் அந்த நாளிலே அதிகமாக அல்லாஹ் விடுதலை செய்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த நாளன்று நாமும் நோன்பு நோற்றவர்களாக அந்த நாளை கழிக்க வேண்டும் என்று நபி அவர்கள் விரும்பினார்களே, சொன்னார்களே. அந்த ஒரு நாள் எம்மை இந்த மாதத்திலே எதிர்கொண்டிருக்கிறது. அந்த நாள் அன்று நாம் இந்த ஒரு நோன்பை நோற்பதன் மூலமாக அந்த அரபாவினுடைய சிறப்புகளை நாமும் பெற்றவர்களாக மாறிவிடுகிறோம்.